அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராம தமிழோட ஒரு பதிவு. இந்த பதிவு என்னென்னு சொன்னால், குளிர் நாடுகளில் வந்து எப்படி இலகுவாக இந்த பாவற்காய்களை வந்து இலகுவாக வளர்க்கலாம்னு சொல்லித்தான் அந்த பதிவை தான் இப்போ பார்க்க போகிறீர்கள். இந்த பந்தலூடாக பாவற்காய்கள் எல்லாம் வந்து நிறைய காய்த்திருக்கின்றது. அந்த நிறைய காய்கள் வந்து எப்படி அது எனக்கு இவ்வளவு கிடைத்திருக்குதுன்னு சொல்லி இந்த பதிவு மூலம் பார்ப்போம். இந்த பாவக்காய் கொடிகள் எல்லாம் வந்து வெளியில் வந்து படர விட்டுருக்கின்றது. இது பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் ஹவுஸில் 2 பக்கம் சைட்டில் வந்து இந்த பாவக்காய் பந்தல் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கால் சைட்லேயும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சைட்டால் தெரியுது பாருங்கள். இங்கால் சைட்லேயும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாவக்காய் செடிகள் வந்து பாருங்கள், இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள தான் இதனுடைய வேர்கள் வந்து இருக்கின்றது. இந்த தண்டை பாருங்கள், இந்த துவாரத்தினூடாக தண்டு வருகின்றது. வேர்கள் எப்பவும் வந்து அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நாட்டில் இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டு வந்து உள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. துவாரத்தின் ஊடாக வந்து வெளியில் வந்து அதை வந்து இழுத்து விடப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இதில் ஒன்று ரெண்டு பழுத்து இருக்கின்றது. அதுகள் வந்து விதைக்கு விட்டிருக்கின்றேன். வளர்த்துருக்கிற அத்தனையும் விதைக்கு விடப்பட்டிருக்கின்றது. இந்த பாவற்காய் கொடி பந்தல் வந்து 15 மீட்டர் நீளமளவில் வந்து போடப்பட்டிருக்கின்றது. நிறைய காய்கள் காய்த்திருக்கின்றது. இப்படி நாங்கள் இந்த செடியை வந்து பராமரித்தோம் என்று சொன்னால் நிறைய அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதோடு 2வது தடவை அறுவடை செய்து விட்டேன். இப்படி பிஞ்சுகள் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ நிறைய பிஞ்சுகள் பிடித்திருக்கின்றது. இப்படி நாங்கள் குளிர் நாடுகளில் வந்து இப்படியான முறையில் வளர்ப்பதன் மூலம் இலகுவாக பலனடையலாம் என்றதுதான் என்னுடைய பதிவு மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நான் இதில் இப்போ நிறைய பலன் அடைந்திருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடங்களாக இப்படியான முறையில் தான் நான் இதை இந்த பாவக்காய் செடியை வளர்த்து வருகின்றேன். அதனால் எனக்கு நிறைய பலன் கிடைக்கின்றது. இந்த வருகின்ற பாவற்காய்களை வத்தல் போடுவதும் அதனூடாக இந்த ஃப்ரோஸ் பண்ணி வைப்பதுமாக இருப்பதனால் வருடம் ஃபுல்லாக காணக்கூடிய மாதிரி இந்த பாவற்காய்கள் இருக்கின்றது. பாருங்கள், பாவற்காய்கள் எப்படி காய்த்து தொங்குகின்றது என்று சொல்லி எல்லா பக்கத்தாலையும் நடந்து கொண்டு போகும்போது தலையில் முட்டக்கூடிய மாதிரி அந்த பாவற்காய்கள் வந்து இருக்கின்றது. பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இப்படியான முறையில் விவசாயம் செய்தால் நிறைய பலன் அடையலாம். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். இத்தோடு இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராம தமிழோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.